எதிர்நீச்சல் இன்னைக்கு அப்புறமா வந்து ப்ரோமோ எப்படிக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ப்ரோமோ என்ன கட்டுறாங்கன்னா, குணசேகர் வந்து ஜீவானத்திட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் திருந்திட்டேன், நான் மனசு மாறிட்டேன், என் மகனை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஜீவானந்த் வந்து டவுட் வந்த மாதிரி கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சக்தி வீட்டுக்கு வரா. வரவும் ஜானியை பார்த்து கேட்குறேன், நான் கேட்டதுக்கு தர்ஷன் எங்கே இருக்கான்னு தெரியாது, சாதிச்சிங்க இப்போ எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்குறேன். நீ கேட்கும்போது நிஜமாவே தெரியாது சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சவனை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, உடனே உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை சக்தி அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. பிற அருவிகரிசி வர்றாங்க. அருவிகரிசி சொல்கிறாங்க, அந்த தர்ஷனோட கைகாலை உடச்சி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையா பாருன்னு சொல்லி ஈஸ்வரிட்டையும் ஜனன்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து குணசேகரன் கேட்டுக்கிட்டே இருக்கா. செம்ம டென்ஷன் ஆகிறா. அருவிகரிசி ஓங்கி பலார்னு அறிகிறா. உடனே அறிவிக்கிற சொல்கிறான்னு ஏன்னு குணசேகரனை பார்த்து கத்துறா. இங்கே பாரு சங்க அறுத்துற வெளியே போடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை பார்த்தோன்னா அறிவிக்கரிசி அதிர்ச்சியமாக கட்டுறாங்க. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இது குணசேகரனோட நாடகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக மனசு மாற வாய்ப்பு இல்லை. தரிசனம் வர வைக்கிறக்கா இப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.